நதிகள் பல பக்கங்கள்ல உற்பத்தி ஆகின்றன. அவைகள் எங்கு தோன்றியன? கடலிலிருந்து ஆவியாகி மேல போய் நீராவியாக வெளியேறி மழையாக பொழிந்து மீண்டும் பூமிக்குள்ளேயே போய் பூமியிலிருந்து ஒரு நீரூற்றாக மாறி நதிகளாக உற்பத்தி ஆகுது. அப்ப இங்க நதிகள் எந்த இடத்துல உற்பத்தி ஆனாலும் சரி, அவைகள் எந்த மூலத்துக்கு போகணுமோ அங்கேயே திரும்பிடும். இதுதான் காரண காரிய நியதி. நம்ம போன டைம் பார்த்தோம் இல்லையா? காரண காரிய நியதி. அந்த காரண காரிய நியதியில எது காரணமோ அதுதான் பல காரியங்களாக இந்த உலகத்துக்கு காட்சிப்படுது. ஆனா அந்த காரியங்கள் பூரா அந்த காரணத்துக்கு தான் திரும்பி ஆகணும். அந்த அடிப்படையில இங்க எல்லா நதிகளும் எங்கு போய் சங்கமமாகின்றன அப்படின்னா, கடல் தான் போய் சங்கமமாகின்றன. அப்ப சங்கமம் ஆன பிறகு அது கடலாகவே ஆகின்றன. அந்த கடலை அடைந்த பிறகு இது வைகை நதிங்க, இது காவிரி நதிங்க, இது கங்கை நதிங்கன்ட்டு பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா நதிகளும் அந்த கடல் நீரில் போய் சங்கமம் ஆன பிறகு அங்கு நீ வேறு நான் வேறுங்கிற அந்த இருமைகள் கிடையாது இல்லையா? அதே நிலை தான் இங்க நம்முடைய நிலைப்பாடும். அன்பு மகனே, எல்லா உயிரினங்களும் இறைவனிலிருந்தே தோன்றியுள்ளன. ஆனால் நான் இறைவனிலிருந்து தோன்றியுள்ளேன் என்பதை அவைகள் அறிவதில்லை. இதுதான் அஜ்ஞானம், இதுதான் அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இந்த அஜ்ஞானம் நீங்க வேண்டும். அப்ப இதுக்கு என்ன வழி? அந்த அஜ்ஞானத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மனசுக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் இல்லையா? அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான விசேஷத்தன்மைகளை அந்த மனதுக்கு நம்ம புகட்ட வேண்டும். அப்ப அந்த மாதிரிதான் இங்க உயிரினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே அறியாமையில் இருக்கின்றன. படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் எடுத்துக்கலாம். ஒரு புழு, பூச்சி, வண்டு, வெட்டுக்கிளி, கொசு, அப்புறம் ஓநாய், புலி, சிங்கம் அப்படிங்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எந்த உயிரினமாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்துமே அந்த இறைவனிடமிருந்து தான் வெளிவருகின்றன. அவைகள் எல்லாம் திருப்பி எங்க போகும்? மீண்டும் இறைவனிடத்திலே தான் போய் ஒடுங்கும். இப்ப கடலிலிருந்து நீர் ஆவியாகி மேகமாகி மழையாகி அந்த மழை நீரே நதிகளாக வெளிப்படுகின்றன. அதனால்தான் நதிகள் மீண்டும் கடலிலேயே போய் சங்கமம் ஆகின்றன. அதுபோல இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே, புழுவிலிருந்து எல்லா ஜீவராசிகளையும் எடுத்துக்கலாம், எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல போய் ஒடுங்கிடும். அப்ப அந்த மாதிரி ஒடுங்கும் போது இங்க எல்லா உயிரினங்களும் அந்த இறைவனிடத்திலேயே ஒடுங்குகின்றன.